गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது கோரக்கரும் வீரபத்ரும் போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வீரபத்ரர் இறந்துடுறாரு. அவரோட உடலை சிவபெருமான் பார்த்துட்டு ரொம்ப துன்பம் அடைகிறார். இதை பார்த்த கோரக்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வீரபத்ரோட எலும்புகள்லாம் சேகரித்து அவர் ரொம்ப சுலபமாக சேகரிச்சுறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகள்லாம் சிவபெருமான நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க. அதால் இவருக்கு சீக்கிரமாக அந்த எலும்புகள்லாம் சேகரிக்க முடிச்சுது. அப்போது கோரக்ஷர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஜோல்னா பையிலேருந்து பஸ்மத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, சஞ்சீவ மந்திரம் மூலயமா பஸ்மத்தை தூக்கி எறிகிறார். உடனே வீரபத்ரர் உயிர் வந்தது எழுந்துக்கிறார். எழுந்த உடனே அந்த வீரபத்ரர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே என் வில்லு, எங்கே என் அம்பு, எங்கே அந்த கோரக்கர் அப்படின்றார். அப்போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா, வீரபத்ரர்கிட்ட நீ நட்பை ஏற்படுத்திக்கோ கோரக்கர் கிட்டன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லா சிவகணங்களும் பார்த்திங்கன்னா கோரக்கர் பார்த்து வணங்கி திருப்பி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கைலாசுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த கோரக்கர் தன்னோட குருவோட உடல், அதாவது மச்சிநாத்த உடலை எடுத்துக்கிட்டு காசிக்கு போகிறார். ஏன்னா நம்ம அங்கே தான் சிவன் கோயில் இருக்குதுன்னு நான் போன அத்தியாயத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன். அந்த சிவன் கோயிலில் போய் அந்த சுரங்கப்பாதை வழியாக போய் தன்னோட குருவோட உடலை தன்னோட தொடையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த ராஜா திரு விக்ரமராஜா உடல் தானே இவர் இருக்கார், பிரவேசிச்சிருக்கார் மச்சிநாத். அவர் அரசாட்சி பண்ணிகிட்ருக்காருல, அதில் ரொம்ப மூழ்கியும் போயிருக்கார். ஒரு நாள் வருது, அந்த சிவன் கோயிலுக்கு திரு விக்ரமராஜா வரார். அப்போது கோரக்கர் என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட திரு விக்ரமராஜா கிட்ட எல்லா கதைகளும் சொல்லி முடிச்சிடுறார். அப்போது திரு விக்ரமராஜா உடலுக்குள்ளே இருக்கிற மச்சிநாத் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் பொறு, நான் தர்மநாத்தை சிம்மாசனத்தை கொடுத்து வரேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மச்சிநாத் என்ன பண்ணுற, ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அங்கே தர்மநாத்துக்கும் சிம்மாசனத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அப்போது மச்சிநாத் அங்கேருந்து புறப்பட்டு சிவன் கோயிலுக்கு வராரு. திரு விக்ரம உடலில் இருந்த அவரோட அந்த ஆத்மா அதாவது மச்சிநாத் உடலுக்குள்ளே போயிடுது. அப்போது மச்சிநாத் உயிர் பிச்சு எழுந்துக்கிறாரு. அப்போ திரு விக்ரமராஜா அங்கே இறந்துடுறாரு. ஏன்னா இப்போது திரு விக்ரமராஜா உடம்புல தான் உயிர் இல்லையே. உடனே இதை கேள்விப்பட்ட தர்மநாத் அழுகிறாரு. ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் கதறாங்க. கேள்விப்பட்ட ராணி ரேவதி என்ன பண்ணுறாங்களோ ஓடி வராங்க, எங்கே மச்சிநாத் அப்படின்னு. அப்போது மச்சிநாத்தை பார்த்த உடனே ராணி சொல்கிறாங்க தர்மநாத்தை பார்த்து, தன் புள்ள தர்மநாத்தை பார்த்து, இதோ உன் பித்தானா தந்தைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவர் என்ன பண்ணுறார், தர்மநாத் மச்சிநாத்தை ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே சில காலங்கள் இருக்கிறார் மச்சிநாத், கோரக்நாத், சௌரங்கிநாத், அதபாங்கன்லாம் இருக்காங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு திருப்பி அங்கேருந்து இவங்களாம் கிளம்புறாங்க. அதாவது 4 நாதர்களும் கிளம்புறாங்க. அப்போ தர்மநாத் கேட்குறாரு, எனக்கு நான் ஏன் உங்கள் கூட வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மச்சிநாத் சொல்கிறாரு, நாங்கள் தீர்த்த யாத்திரை போயிட்டுருக்கோம், நான் 12 வருஷம் கழித்து வரேன், அது வரைக்கும் ரேவதி அதாவது ராணியை உன் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு மச்சிந்தார் சொல்கிறாரு. உனக்கு தீட்சையும் கிடைக்கும், கோரக்ஷநாத் அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி யாத்திரைக்கு போகிறாங்க. இந்த யாத்திரையெல்லாம் முடித்து 12 வருஷம் கழித்து திரும்பி வராங்க. அப்போது இந்த தர்மநாத்துக்கு ஒரு புதல்வனும் பிறக்கிறாரு. புதல்வனா குழந்தை, அவரோட பையன் சொல்லலாம். அவருக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கும் திரு விக்ரமன் பேர் வைக்கிறாரு தர்மநாத்.
இந்த 4 பேரும் வந்து தீர்த்தயாத்திரை முடிச்சு வந்த செய்தி இவங்கள கேட்டோம் தர்மநாத் கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு, இவங்கள வந்து அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறார், தர்மநாத் வந்து தன்னோட புதல்வன் அதாவது திரு விக்ரமனுக்கு வந்து சிம்மாசனத்தில் அமர்த்திறார். உடனே என்ன பண்ணுறார் தர்மநாத், எனக்கு வந்து தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி மச்சிநாத்துக்கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா மாக மாதம் இத் விதியை அதை தர்ம பீஜம் என அழைக்கிறார்கள். அத்தினம் அது ரொம்ப விசேஷமான தினம். அந்த வந்து கோரக்ஷநாத்தும் இவருக்கு வந்து தீட்சையும் கொடுத்துட்றாரு. யாருக்கு, தர்மநாத்துக்கு. அப்போது வந்து கோரக்ஷர் சொல்கிறாரு, அதாவது தர்மநாத் வந்து இந்த தீட்சை வாங்கிக்கிற தினத்தை வந்து எல்லோரும் எப்போதுமே ஒவ்வொரு வருடமே ரொம்ப விசேஷமாக இதை கொண்டாடணும் அப்படின்னு வந்து கோரக்ஷர் சொல்கிறார். கோரக்ஷர் அவரோட நூல்லையும் எழுதி வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் இந்த நாளை விரதம் இருந்து கடைப்பிடிச்சு இந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்களோ அவங்களோட வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள். அவங்களோட தத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வித பிரச்சனைகள், இது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு கோரக்ஷர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, தர்மநாத்தும் வந்து தீட்சை வாங்கிட்டு இவங்க 4 பேரை கூட வந்து கிளம்பி போகிறாரு தீர்த்த யாத்திரைக்கு. எங்கே போகிறாருன்னு பார்த்திங்கன்னா பத்ரிநாத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து 12 வருஷம் காலம் தவமும் புரிகிறார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இவர் தர்மநாத்தை அழிச்சிட்டு இந்த 4 நாதரும் கிளம்பி யாத்திரைக்கு புறப்படுறாங்க. இதற்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவோட உயிர் சக்தியானது 28,000 மகரிஷிகளை தோற்றுவிக்கிறார். அதில் ஒரு உயிர் சக்தியானது ரேவன் நதியில் வந்து விழுந்துருது. அதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையின் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து சாமஸ் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைய பார்த்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தன் மனைவி கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரியே இந்த ரேவன் நதியில் கிடச்சிது, இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம் அப்படின்றார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு வந்து பேரும் வைக்கிறாங்க. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரேவன் அப்படின்னு வந்து பேரும் வைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த ரேவன் வந்து காட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயரோட தரிசனமும் கிடைக்கிது. தான் யார் அப்படின்னு தான் யார்ன்ற உணர்ந்துடுறார். அப்போ தான் இந்த ரேவன். அப்போ தத்தாத்திரேயர் கேட்குற, நீ யார்? அந்த கேள்விக்கு வந்து ரேவன் என்ன சொல்கிறாருன்னா, மும்மூர்த்திகளும் என்னுள் இருக்கிறார் அப்படின்னு ரேவனும் சொல்கிறார். அவருக்கு வந்து தமோகுணம் மேலிட்டதினால் நான் துயருகிறேன் அப்படின்றார். என்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தத்தர் கிருபையுடன் தம் வரமளிக்கும் கரத்தை ரேவனின் தலை மீது வைத்தார். அது தத்தர் உபதேசம் செய்யாமல் பக்தி மார்க்கத்தை பற்றி சொன்னார். அதனால் ஞான வைரக்கம் சித்தித்தது நாதர் அமைதி அடைந்தார். அதாவது தத்தரோட கரங்கள் வந்து அவர் தலைக்கு மேலே வச்சு ஆசீர்வாதம், இவர் வந்து அமைதி சொரூபுக்கு திரும்பிட்டார். இந்த கதைகள் மூலிமா இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்ஷநாத் வந்து தர்மநாத்துக்கு தீட்சை கொடுக்குறார். அப்போது இந்த நாளை வந்து எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, தன்னோட நூலில் எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர், அதாவது இந்த திருநாளை, அதாவது கோரக்ஷர் வந்து தர்மநாத்துக்கு கொடுத்த தீட்சை, இந்த திருநாளை வந்து யாரெல்லாம் விரதம் இருந்து பூஜைகள்லாம் செய்து கொண்டாடுறீங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி தினமும் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நம்மளும் நவநாதர்களை வந்து கும்பிட்டாலே எக்கச்சக்க பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது மச்சுநாத்தாய நமக, கோரக்ஷநாத்தாய நமக, கைனி நாத்தாய நமக, ஜாலந்தர் நாத்தாய நமக, காணிஃப் நாத்தாய நமக, சட்பதி நாத்தாய நமக, நாக் நாத்தாய நமக, பர்தரி நாத்தாய நமக,
ரேவன் நாத்தாய நமக. இதுபடியா 9 பேருங்களே நம்ம உச்சரித்தாவே 90 கோடி சித்தர்களை வழிபட்டதுக்கு சமம் அப்படின்னு சித்தர் ரகசியங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அது மாதிரியா பக்தர்களே, நவநாதர்களை நம்ம சதா காலம் எப்போ நினச்சா அவங்க பேரை சொன்னாவே உச்சரித்தாலே போகும், அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.